அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை சிந்தனை. மக்கள் எக்காலம் சத்தத்தை கேட்டபோது அவர்கள் முழக்கமிட்டார்கள். உடனே எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தன. யோசுவா 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20. அன்பர்களே, இந்த இறைவாசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தருகின்றது. விசுவாசத்தின் முழக்கம் வெற்றியை தரும் என்று. எரிகோ நகரம் பலமான மதில்களால் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அதை மனித சக்தியால் உடைக்க முடியாது. ஆனால் கடவுள் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அதாவது, அவர்கள் நகரத்தை சுற்றி நடக்க வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும், பின்னர் விசுவாசத்தோடு முழக்கமிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று. மனித பார்வையில் அது அர்த்தமில்லாதாக தோன்றினாலும், ஆனால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு முழக்கமிட்ட போது அசைக்க முடியாத மதில்கள் உடைந்து விழுந்தன. அன்பர்களே, இன்று நம் வாழ்க்கையிலும் பல எரிகோ மதில்கள் இருக்கலாம். அதாவது பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள், குடும்ப துன்பங்கள், மன அழுத்தங்கள், பயம், இவை உடைக்க முடியாத மதில்கள் போல தோன்றலாம். விசுவாசத்தின் சத்தத்தை எழுப்பும் போது, நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, நம்பிக்கையோடு முழக்கமிடும் போது நம் முன் இருக்கும் மதில்கள் இடிந்து விழும் என்பதை நம்புங்கள். இன்று மனம் தர வேண்டாம். மௌனமாக ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது இந்த துன்பங்கள் எல்லாம் உடைந்து போகும் என்பதை நம்புங்கள். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நிற்கும் எல்லா மதில்களையும் உடைத்தருளும். பயம் இருக்கும் இடத்தில் விசுவாசத்தை தாரும். சோர்வு இருக்கும் இடத்தில் தைரியத்தை தாரும். எங்கள் வாழ்வில் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நாங்கள் வெற்றி பெற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உம்மை ஆசீர்வதிப்பாராக.